ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜசே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தோக்கிய உபனிஷத். ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக் பிராணச்சக்ஷுஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்மோபனிஷதம் மாகம் பிரம்ம நிராகுர்யாமா மா பிரம்ம நிராகரோத நிராகரணமஸ் நிராகரணமேஸ்து ததா ஆத்மனி நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்தே மகி சந்து தே மகி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. 7வது அத்தியாயத்துல 24வது பகுதி. யத்ர நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி ச பூமா. அத யத்ர அன்யத் பஷ்யதி அன்யத் ஸ்ருணோதி அன்யத் விஜானாதி தத் அல்பம். யோ வை பூமா தத் அம்ருதம் அத யத் அல்பம் தத் மத்யம். இதுவரைக்கும் சனத்குமார் சொல்றது. ச பகவக, இது நாரதன். சக பகவக கஸ்மின் பிரதிஷ்டித இதி ஸ்வே மகிம்னி யதிவா ந மகிம்னீதி. அது மறுபடியும் அவரு விளக்கம் கொடுக்கிறாரு. கோ அஸ்வமிக மகிமேத்யா சக்ஷதே அஸ்தி ஹிரண்யம் தாசபாரியம் க்ஷேத்ரான்யா யதனானீதி நாகமேவம் பிரவீமீதி கோவாச்சான்யோ யன்யஸ்மின் பிரதிஷ்டித இதி. இப்ப நாம இந்த மந்திரத்தினுடைய விளக்கம் முக்கியமான ஒரு வேர்டு பார்த்தோம். எத்ர நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி ச பூமா. பூமாக்குண்டான, பூமா மீன்ஸ் பிரம்ம ஸ்வரூபம். அடுத்தது எத்ர அன்யத் பஷ்யதி அன்யத் ஸ்ருணோதி அன்யத் விஜானாதி ச அல்பம். தட் இஸ் அனாத்மா. பூமானா ஆத்மா டெபினிஷன் கொடுக்கிறாரு ஒரே மந்திரத்துல. அனாத்மாவுக்கு உண்டான டெபினிஷன் கொடுக்கிறாரு. அப்போ எங்கு நம்ம போன கிளாஸ்ல பார்த்தது, எங்கு அவன் வேறு ஒன்றை தன்னை தவிர்த்து வேறொன்றை ந அந்நியத்து பசியனா தன்னை தவிர்த்து வேறொன்றை பார்ப்பதில்லையோ கேட்பதில்லையோ அறிவதில்லையோ, அதுதான் பூமா ஆத்மா பிரம்ம அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ நாம என்னை தவிர்த்து வேறொன்னாம பார்க்காம இருக்கிற அவஸ்தைகள் நம்ம பார்க்கிறோம். இது நிர்விகல்பம் அப்படிங்கிற, நிர்விகல்பம்னா பேதமற்ற, வேற ஒன்னும் பார்க்கல வேற ஒன்னும் கேட்கல அப்படிங்கறது எதை குறிக்குது? நிர்விகல்பம், பேதமற்ற. சஜாத்திய விஜாத்திய சஜாத்திய விஜாத்திய சொகத பேதம் அற்ற. அதுதான் என்ன சொன்னோம்? நிர்விகல்பம்ங்கிற வார்த்தை தான் இங்க அவரு சொல்றாரு. நிர்விகல்பம் அப்படிங்கிற வேர்டு கேட்டோன்ன நமக்கு 2 விதமான நிர்விகல்பம் இருக்கு. ஒன்னு நிர்விகல்ப அவஸ்தா, நிர்விகல்ப சொரூபம் பார்த்தோம். நிர்விகல்ப அவஸ்தைனா அந்த நிலை, அது நிர்விகல்பம் தான், அங்கேயும் பேதம் கிடையாது. ஆனா ஒரு அவஸ்தைன்னு சொல்லும் போது அது ஒரு காலத்திற்கு நேரத்திற்கு ஒரு டைமுக்கு உட்பட்டது. அநித்தியமான நிர்விகல்பத்தை நம்ம வாழ்க்கையில உடலில் நம்ம அனுபவம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அந்த நிர்விகல்ப அவஸ்தை நம்ம எங்கெங்க பாக்குறோம்? எந்த விதமான சொகத பேதம் இல்லைங்க, சஜாத்திய விஜாத்திய பீதம் இல்லாத இடமெல்லாம் இது தூக்கம். அடுத்தது ஒரு மயக்கம். அடுத்தது தியானத்தில் நாம் அடைகிற சமாதி நிலை. இங்க எல்லாமே நம்ம எதை அனுபவிக்கிறோம்? நிர்விகல்ப, அதுக்கு பேர் அவஸ்தை.
ஏன் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நாள் அதில் இல்லாம இருந்தோம், அதுக்குள்ள போனோம், திருப்பி தூங்கி எந்திரிச்சோன்னு நாம சவிகல்பத்துக்கு வேதத்துக்கு நம்ம வந்துடுறோம். நான் வேறு தூங்கி எந்திரிச்சு நமக்கு என்ன தெரியுது, நான் வேறு இந்த உலகம் வேறு அப்படிங்கிற அந்த அறிவு வந்துடும். சோ அந்த நிர்விகல்ப அதுக்கு அதனாலதான் அதுக்கு பேரு அனித்தியமான ஒரு திரிபுடி பேதம் இல்லாத நிலைக்கு பேரு நிர்விகல்ப அவஸ்தா. நல்லா தெரிஞ்சுக்கணும். நிர்விகல்பங்கிறது அவஸ்தைனா ஒரு ஸ்டேட், ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போயிட்டு இருக்கிற பேரு நிலை, ஸ்டேட். இப்போ இவர் சொல்ற பூமாங்கிறது நிர்விகல்ப சொரூபம் அப்படிங்கறத நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ நிர்விகல்ப கடைசியை முடிக்கும் போது என்ன பார்த்தோம், எப்படி அந்த நிர்விகல்ப சொரூபத்தை நான் அறிவது அந்த ஞானத்தில் எப்படி நான் நிலை பெற்று நிற்பது நிர்விகல்ப சொரூபத்தில் என்றால் சவிகல்ப அவஸ்தையில் இருந்து, சவிகல்பம் என்ன, வித்து பேதம், எது நான் வேறு இந்த உலகம், ஸ்வகத பேதம், சஜாத்திய பேதம், விஜாத்திய பேதத்தில இருந்து, சவிகல்ப அவஸ்தையில் இருந்து, ஜாகிரத அவஸ்தையில் இருந்து, சொப்பன அவஸ்தையிலும் உண்டு. ஆனா சொப்பன அவஸ்தையில் இந்த ஞானம் ஏற்படாது. எங்க இருக்கணும், சவிகல்ப அவஸ்தையில் இருந்து, ஜாகிரத அவஸ்தையில் இருந்து எங்க எதை அடையணுங்கிறாரு, நிர்விகல்ப சொரூபத்தை நாம் அடையணும். இதுதான் டீச்சிங். எங்கிருந்து, ஏன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்க, நீ நிர்விகல்ப அவஸ்தைக்கு போயிட்டாவே அது நிர்விகல்ப சொரூபத்தை அறிந்தது மாதிரி அது மோட்சத்தை கொடுக்கும். அதை நெகேட் பண்றக்காக இவர் என்ன சொல்றாரு, நிர்விகல்ப அவஸ்தைங்கிறதே நீ சொல்ற நான் அவஸ்தையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது டெம்பரரி, அனித்தியம். அதுல இருந்து நீ எதுக்கு போக முடியாது, நிர்விகல்ப சொரூபத்துக்கு நீ போக முடியாதுங்கிறது நீ உன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீயே நெகேட் பண்ற. என்னன்னு, நிர்விகல்ப அவஸ்தையில் இருந்து நிர்விகல்ப சொரூபத்துக்கு சமாதிக்கே நீங்க போனாலும் அது அனித்தியமானதான தவிர நித்தியமான மோட்சத்தை அதனால் கொடுக்க முடியாது. ஆனா அங்க என்ன கிடையாது, ஏன்னா கோரிலேட் ஆகும். நிர்விகல்ப அவஸ்தை அங்கே என்ன கிடையாது, ஸ்வகத சஜாத்திய விஜாத்திய பேதம் சவிகல்ப நிர்விகல்ப அவஸ்தையிலும் கிடையாது. அப்ப தூக்கத்துல என்ன ஆகணும், சமாதியில் ஒருத்தருக்கு மோட்சம் கிடைக்குது, ஏன்னா அங்க பேதம் இல்லைன்னு சொன்னா அடுத்த வார்த்தை என்ன வந்துருவாங்க, ஏன் தூக்கத்துல கிடைக்காதா, ஏன் சமாதி நிலைக்கு போனா தான் மோட்சமா, தூக்க நிலைக்கு போனாலும் அங்க என்ன கிடையாது, ஸ்வகத சஜாத்திய விஜாத்திய பேதம் கிடையாது, அப்ப தூங்குனா அது மோட்சம் தானே அப்படிங்கிறது. அப்போ என்ன ஆகுது, சாஸ்திரமே அனர்த்தத்தை கொண்டு வருகிறோம். எப்ப சமாதி நிலையில் ஒருத்த மோட்சத்தை அடைகிறான்னு சொல்றாரோ அவர் எதை கொண்டு வராரு, வேதத்திற்கு இறைவன் கொடுத்த பிரமாணத்துக்கு அவர் அனர்த்தத்தை உண்டு பண்றாங்கன்னு அவங்களுக்கு அது தெரியுது. அதனால அவங்கள என்ன சொல்றது, நாஸ்திகா பீப்புள், they are not accepting பகவான்ஸ் வேர்ட்ஸ், they are நாஸ்திகா பீப்புள். ஆச்சுங்களா. இப்போ நிர்விகல்ப அடுத்த ஒரு விசாரம் 1 by 1 வரும். இப்ப அடுத்த விசாரம், இப்ப நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், என்னென்ன ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல சவிகல்ப அவஸ்தைன்னு என்ன, இப்ப ஜாகிரத அவஸ்தையில் நமக்கு பேதங்கள் பார்க்கிறோம், சொப்பன அவஸ்தையில் பேதங்கள் பார்க்கிறோம், அதனால அது சவிகல்ப அவஸ்தா. இன்னொன்னு பார்த்தோம் நிர்விகல்ப அவஸ்தை, இன்னொன்னு நிர்விகல்ப சொரூபம். இந்த மூணுக்கும் மீனிங் தெரிஞ்சாதான் இந்த கிளாஸே புரிய போகுது, இல்லைன்னா புரியாது. அதனாலதான் திருப்பி நான் இதை சொல்றேன். சரிங்களா. இப்போ இந்த 3 சவிகல்ப அவஸ்தா, நிர்விகல்ப அவஸ்தா, நிர்விகல்ப சொரூபம், இந்த 3 வேர்டுக்கும் மீனிங் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இப்போ நிர்விகல்ப சொரூபம் இருக்கு இல்லைங்களா, அது எங்கெங்க இருக்கு, சவிகல்ப, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பூர்வபக்ஷோட கேள்வி, நிர்விகல்ப சொரூபம் என்பது சவிகல்ப அவஸ்தையிலேயும் அது பரவி இருக்கிறது, நிர்விகல்ப அவஸ்தையிலையும் அது இருக்குது இல்லைங்களா. நிர்விகல்ப சொரூபம் என்பது சவிகல்பத்திலும் இருக்குது அவஸ்தையில, நிர்விகல்ப அவஸ்தையிலும் இருக்குதா இல்லையா, இருக்குது இல்லையா. ஏன்னா அது நிர்விகல்பம் சொரூபம் என்பது, இப்ப நம்ம நிர்விகல்ப சொரூபம் பதிலா என்ன வேர்டு பண்றோம், பூமா. இப்ப பூமா ஆத்மா அதெல்லாமே ஒண்ணுதான். நிர்விகல்ப சொரூபம் என்பது, ஆத்மா என்பது, பூமா என்பது ஒண்ணு. இப்ப அது கேள்வி பூர்வபக்ஷி கேட்கிறாரு, அது 2 சொரூபத்திலையும், எது சவிகல்ப சொரூபத்திலையும் அது பரவி இருக்கிறது, நிர்விகல்ப சொரூபத்திலையும், சாரி அவஸ்தை சவிகல்ப அவஸ்தையிலையும் அது பரவி இருக்குது. நிர்விகல்ப அவஸ்தையில் இருக்கும் போது
எது 3 அவஸ்தையில் இருக்கும்போது அது 3 அவஸ்தைக்கும் அது கடந்தது, 3 அவஸ்தையும் அது வியாபித்திருக்கிறது அல்லவா. இப்ப என்ன பண்ணிக்கலாம் நம்ம, ஜாகிரத்து, சொப்பன, சுஷுப்தி அல்லது சமாதி, எந்த நிலையில் இருந்தாலும் அது பூமா ஆத்மாங்கிறது அதை வியாபித்திருக்கிறது அல்லவா. அப்ப ஏன் நீங்க சொல்றீங்க சவிகல்பத்தில்தான் ஞானத்தை பெற முடியும், சமாதி நிலையில் ஞானத்தை பெற முடியாதுன்னு ஏன் சொல்றீங்க? ஏன்னா அங்கதான் அது இருக்கு, அங்கேயும் இருக்குது சொரூபம், ஆத்மாவுடைய சொரூபம் சவிகல்பத்திலும் இருக்குது, சமாதி நிலையிலும் இருக்குது. சமாதி நிலையில் ஏன் ஞானத்தை பெற முடியாதுன்னு சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏன் சவிகல்பத்துலதான் ஞானத்தை பெற முடியும் அப்படின்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னா, ஞானம் ஏற்பட வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேணும்? அறிபவன், அறிவடு பொருள், அறிவுங்கிற பேதத்தில் இருந்துதான் நாம் ஞானத்தை, எந்த ஒரு ஞானத்தை, இப்ப நான் ஒரு பொருளை தூக்கி காமிக்கிறேன்னா அந்த அறிவு, அறிவடு பொருள், அறிபவன் இது இருந்தாதான், பிரமாத்தான் ஒரு ஆள் இருந்தாதான் அவனுக்கு ஞானம் ஏற்பட போகுது. நீ சமாதியில் என்ன பண்ணிடுற? தேர் இஸ் நோ திரிபுட்டி, தேர் இஸ் நோ அறிபவன், அறிவடு பொருள், அறிவுங்கிற பேதம் இல்லாத நிலைக்கு நான் போயிட்டேங்கிற. அப்புறம் எப்படி அங்கு ஞானம் ஏற்படும்? ஃபர்ஸ்ட் நெகேஷன். சமாதியில் எது பூமாவை பற்றிய ஞானத்தை நம்மால் பிரம்ம ஞானமே எடுத்துக்கலாம். ஈஸியான வேர்டு போடும்போது இப்ப சவிகல்பத்துல விட்டு நம்ம என்ன பண்றோம்? பூமாவை பற்றிய, ஆத்மாவை பற்றிய, பிரம்மனை பற்றிய ஞானம் சவிகல்பத்தில் தான் ஏற்பட்டாக வேண்டும். ஏனென்றால் ஜாகிரத அவஸ்தையில தான் ஏற்பட்டாகணும். ஏனென்றால் அங்கதான் திரிபுடி வருது. அறிபவன், அறிவடு பொருள் பேதத்தில் இருந்துதான், பேதமில்லாத ஒரு பூமாவை பற்றிய ஞானத்தை நாம் பெற முடியுமே தவிர, நீயே பேதமில்லாத விஷயத்துக்கு நீ போற, சமாதியமா இருக்கலாம், மயக்கமா இருக்கலாம், நான் சமாதின்னு எடுத்துக்கிறேன். சமாதி நீ போயிட்டு அப்படின்னா அங்க என்ன கிடையாது? அறிபவன் பேதம் கிடையாது, அறிவடு பொருளுங்கிற பேதம் கிடையாது, நீயே சொல்ற. அந்த நிலையிலிருந்து எந்த நிலையில் நீ ஞானத்தை பெற முடியும் அதை ஒத்துக்கிற. நீ என்ன ஒத்துக்கிற? அறிபவன், அறிவடு பொருள், அறிவு இருந்தா தான் ஒரு ஞானம் ஏற்படும். சோ அது தட் இஸ் நெகேட்டட். என்ன நெகேட்டட்? எஸ். என்ன உறுதி பண்ணிக்கிறோம்? நாம சவிகல்ப அவஸ்தையில் இருந்தால் மட்டும்தான் ஞானத்தை பெற முடியும். இப்ப கிளாஸ் கேட்க உங்களுக்கு தூங்கிடுறீங்க, எங்க போயிடறோம்? நிர்விகல்ப அவஸ்தைக்கு போயிடறோம். கிளாஸ்ல சொல்லி கொடுத்து என்ன புரிய போகுது? ஒன்னும் புரியாது. இது ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அவங்க சொல்ற. சோ எப்பவுமே எப்படி இருக்கணும் நம்ம? அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? அந்த சவிகல்ப அவஸ்தையில் நல்ல சத்துவ குணத்தில் இருக்கணும், மனம் வந்து குவாலிபிகேஷனை பெற்றுக்கணும், எல்லாமே சவிகல்பத்துல இருந்துதான் என்ன பண்ண முடியும். ஆனா அங்க என்ன இருக்கு? பேதம் இருக்கு. பேதம் இருந்தாதான் ஞானமே உனக்கு ஏற்பட போகுது. அது எந்த ஞானமும், அப்ப பிரம்ம ஞானமும் அதில் தான் ஏற்படுகிறது. அடுத்தது ஒரு டவுட் கிளியர் ஆச்சு. அடுத்தது கீழே என்ன வேர்டு வருது? அமிர்தம். அமிர்தம்னா மரணமில்லா பெருவாழ்வு, பிறவியில்லா பெருவாழ்வு, நம்ம முக்தி, மோக்ஷம் அப்படிங்கறத அடைய முடியும். எதுல இருந்துதான் சொல்றாங்க? நிர்விகல்ப சொரூபத்துக்கு போனாதான் என்ன வேர்டு வருது கீழே? அமிர்தம் அஷ்ணுதே. நீ வந்து இவங்க என்ன சொல்றாங்க? நீ அவங்க என்ன வாதத்தை பிடிச்சு வச்சிருக்காங்க? நீ வந்து சமாதி நிலை, அது என்னது? நிர்விகல்ப அவஸ்தை. அதுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கான சமாதின்னு வேர்டு மாத்திட்டு இருக்கேன். நிர்விகல்ப அவஸ்தை இஸ் நவ் வேர்ட் ரீப்ளேஸ்ட் பை சமாதி. இப்ப அந்த சமாதியில ஏன் அமிர்தத்தை அடைய முடியாது அப்படின்னு, ரெண்டாவது அமிர்தத்தை ஏன் அடைய முடியாதுன்னா, அவஸ்தை என்பது அனித்தியம், நிலை மாறக்கூடியதுன்னு உனக்கே தெரியும். ஆனா நாம சொல்ற அமிர்தம் என்பது நித்தியம். சோ அனித்தியமான ஒரு விஷயத்திலிருந்து, எது அனித்தியம்? சமாதி என்பது, தூக்கம் என்பது, மயக்கம் என்பது அனித்தியம். ஆனா நாம சொல்ற மோட்சம் என்பது காலத்திற்கு அப்பாற்பட்டது, நித்தியம், சாஸ்வதம். அசாஸ்வத ஒன்னில் வச்சுக்கிட்டு சாஸ்வத ஒன்னை நீ அடைய முடியாது. சவிகல்ப அவஸ்தையில் இருக்கிற சத் என்பது அடுத்த பாயிண்ட். இப்ப ரெண்டாவது பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் மூணாவது. இப்ப நாம ஏன் வந்து ரெண்டையும் அட் அ டைம் அடைய முடியாதுன்னா, எது உன்னுடைய சத்து, அதாவது நம்ம இது வந்து சத்திய மித்தியாங்கிற கேட்டகரியில திங்க் பண்ணி பார்க்கலாம். இப்ப சவிகல்ப அவஸ்தையில் இருக்கும்போது நமக்கு என்ன தெரியுது? அதாவது அந்த அந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது? சவிகல்ப அவஸ்தையில் நீ இருந்து கொண்டு இருந்தாலும் எப்படி ஞானத்தை பெற முடியுது அப்படின்னா, சவிகல்ப அவஸ்தை என்பது, வேதத்தோடு கூடிய அவஸ்தை என்பது அவித்யா காலம் இருக்கிற வரைக்கும் தான் நீ எங்க இருப்ப? சவிகல்ப அவஸ்தையில் நீ இருப்ப, வேதத்தோடு நீ இருப்ப.
அவித்யா முடிஞ்சு வித்யா காலம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எங்க போயிடுறோம்? நிர்விகல்ப சொரூபத்துக்கு நாம போறோம். ஃபர்ஸ்ட் எதுலதான் இருக்கிறோம்? அவித்யா காலே, முடிகிற வரைக்கும் நம்ம எங்கதான் இருந்தாகணும்? சவிகல்பத்துலதான் இருக்கிறோம். வித்யாங்கிறது வந்ததுக்கு அப்புறம் அந்த வித்யாவை கொடுப்பதுதான் என்ன சென்டென்ஸ்? எத்திர எத்திர பஷ்யதி. அதெல்லாம் என்ன? வித்யாவை கொடுக்கக்கூடிய வாக்கியங்கள். சோ சவிகல்பத்தில் இருந்து எத்திர எத்திர பஷ்ய, எத்திரத்திர ந அந்நியத்து, எத்திர ந அந்நியத்து பஷ்யதி, எத்திர ந அந்நியத்து ஸ்ருணோதி, எத்திர ந அந்நியத்து விஜானாதிங்கிற வார்த்தைகளை சிந்தித்து பொருள் புரியும் போதுதான் எங்க போக முடியும்? நாம நிர்விகல்ப சொரூபத்தை பற்றிய ஞானம் நமக்கு ஏற்படுகிறது. நிர்விகல்ப சொரூபத்தை சாஸ்திரம் கொடுப்பது அல்ல, நிர்விகல்ப ஞானத்தை கொடுக்குதுங்கிறது அடுத்த பாயிண்ட். நிர்விகல்ப ஞானம் தான் கொடுக்குதே தவிர சாஸ்திரத்தை எத்திர எத்திர அந்நியத் பஷ்யதி அது நிர்விகல்ப சொரூபத்தை கொடுப்பது அல்ல. ஏன்னா ஆல்ரெடி அது என்னது? நிர்விகல்ப சொரூப. அதை ஒருத்தர் சொல்லணுங்கிற சொல்லி உனக்கு தூக்கி கொடுக்கணுங்கிற அவசியம் நிர்விகல்ப சொரூபத்தை சாஸ்திரம் நீ நாட் ஹேண்ட் ஓவர் டு யூ. அது கொடுக்கிறதல்ல. யூ ஆர் நிர்விகல்ப சொரூபம். அபேத நிலையில் நீ இருக்கிற. நீ நிர்விகல்ப சொரூபத்துல நீ இருக்கிற. அத சாஸ்திரம் எது? எத்திர அந்நியத் பஷ்யதிங்கிற சாஸ்திர வார்த்தைகள் நிர்விகல்ப சொரூபத்தை உனக்கு கொண்டு கொடுக்கிறது அல்ல. அப்ப என்னதான் சாஸ்திரம் பண்ணுது? நிர்விகல்ப சொரூபத்தை கொடுக்கறது இல்ல, ஞானம். பிரம்மம்னா என்னங்கிற ஞானம், நிர்விகல்பத்தை பற்றிய ஞானத்தை கொடுக்குது. அப்போ ஞானத்தை கொடுக்கிறதுங்கிறது நாம என்ன படிச்சிருக்கிறோம்? அஜ்ஞானத்தை விளக்குவதுதான், ஞானத்தை கொடுப்பதுதான். எங்க போற? ஞானத்தை கொடுக்கிற போது நிர்விகல்ப சொரூபத்தை பிரம்மனை குருவோ சாஸ்திரமோ உனக்கு கையில கொண்டாந்து கொடுக்கிறது அல்ல. அததான் அப்படி சொல்றாங்க. சவிகல்பத்துல இருந்து கொண்டு எப்படி நிர்விகல்ப சொரூபத்துக்கு போறது அப்படின்னா, சவிகல்பத்தில் இருந்து நீ நிர்விகல்ப சொரூபத்தை சாஸ்திரம் கொடுக்க முடியாத அவசியம் இல்ல. நீ உனக்கு அது என்ன பண்ணுது? நிர்விகல்ப ஞானம், பிரம்ம ஞானத்தை கொடுக்கும் போது அது உனக்கு அந்த அறிவு, அந்த பர்செப்ஷன் உனக்கு கிடைக்குது. அப்ப அந்த ஞானத்தை கொடுக்குதுன்னு போது நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அஜ்ஞானத்தை விளக்குதே தவிர அந்த ஞானத்தையும் சாஸ்திரம் கொடுப்பது அல்ல. அப்ப அஜ்ஞானத்தை விளக்குவதுதான் சாஸ்திரத்துடைய வேலை. அப்படிங்கறத என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டாவது அடுத்த பூர்வபக்ஷி சொல்றது இது அசைல் வச்சுக்குங்க. இது எல்லாமே பூர்வபக்ஷி. எப்படி பாஷ்யம் போச்சோ அதே மாதிரிதான் இது சாந்தோக்கிய உபநிஷத்தோட பாஷ்யம். அந்த மாதிரிதான் போகுது இது. சங்கராச்சாரியர் அடுத்த பூர்வபக்ஷி வரான். அவன் என்ன சொல்றா? சரி, ஓகே, அது நிர்விகல்ப சொரூபத்தை கொடுக்கல, நிர்விகல்ப ஞானத்தை தான் கொடுக்குது சாஸ்திரம். எத்திரங்கிறது எத்திர நான் பண்ணி சாஸ்திர வாக்கியங்கள், மகா வாக்கியங்களா இருந்தாலும் சரி, சாஸ்திரத்துக்கு வாக்கியங்கள் ஓகே, நான் ஒத்துக்கிறேன். அடுத்த பூர்வபக்ஷி வரான். அவன் உட்கார்ந்துட்டான். அவன் என்ன சொல்றான்? ந அந்நியத் பஷ்யதினா என்ன சங்கராச்சாரியரே? வேறொன்றை பார்க்கவில்லை. ஆமா, பார்க்கவே இல்லைன்னு சொல்லி இல்லையா? வேறொன்றை பார்க்கவில்லைன்னு சாஸ்திரம் சொல்லுது. பார்க்கவே இல்லைன்னு சொல்லி இல்லையா? அப்போ எதையோ அது அதை பார்க்குதா இல்லையா? வேறு எத்திர எங்கு பிரம்மனில் வேரை பார்ப்பதில்லை அப்படின்னா அது அதையே பார்க்கிறதல்லவா அப்படின்னு சொல்ற. ஃபர்ஸ்ட் நெகேஷன் என்ன வேர்டு? அது ஜஸ்ட் வேர்டை மட்டும் வச்சு நெகேட் பண்றது. எத்திர ந அந்நியத்து பஷ்யதி, வேறு ஒன்றை பார்ப்பதில்லை அந்த இடத்துல அப்படின்னு சொன்னா அப்ப அது அதையே பாக்குதுன்னு சொன்னா அப்ப என்னன்னா, பாக்குதுங்கிற ஒரு செயல் வந்துட்டா என்ன வந்துடணும்? துவைதம் விட வேண்டும். ஏன்? பார்த்தல்ங்கிற ஒரு செயல் நடைபெற்ற அவனுக்கு வேணுங்கிறது அத்வைத்துட்டு துவைத்து கொண்டு வரணும் சக்கராச்சாரியரை. அதுக்காக என்ன பண்றான்? துவைதம் அங்கு இருக்கு, பிரம்மனில் துவைதம் இருக்கிறது. ஏன்? அது வேறொன்றை பார்ப்பதில்லை, அது அதையே பார்க்கிறதுன்னு எடுத்துக்கலாமா? அது அதையே பார்க்கிறதுங்க போது அவனுக்கு அவன் பிடிக்கிற வேர்டு என்ன? பார்க்கிறது. பஷ்யதி. அப்ப பார்க்குது அப்படின்ட்டு அங்க என்ன வந்துடும்? கர்ம, பார்ப்பவன், பார்க்கிற பொருள் எல்லாமே வந்துடும். கர்ம ஒரு பார்த்தல்ங்கிற ஒரு செயல் கர்மம் நடைபெற வேண்டும் என்றாலும் அங்க என்ன வேணும்? காரக்கம். எப்படி அறிவு ஏற்படுவதற்கு திரிபுடி வேணுமோ ஒரு கர்மம் நடைபெற வேண்டும் என்றால் அங்க பேதம் என்ன பேதம் வரும்? காரக்க பேதம். கர்ம கர்த்தா
செய்கிறவன், கர்ம ஆப்ஜெக்ட், கரணம், இந்த மாதிரி 6 விதமான என்ன வரும் காரக்கங்கள் கர்மத்தை செயல்படுவதற்குண்டான ஆதாரம் அங்க வேணும் போது அங்க என்ன வந்துருது பேதம் வந்துருதா இல்லையா? அப்ப துவைதம் தானே அப்படிங்கறது பூர்வபக்ஷியோட முதல் கேள்வி. என்னது வேறொன்றை பார்க்கவில்லைன்னு சொல்றாரே தவிர பிரம்மனில் அது அதையே பார்க்குதுன்னு ஏன் எடுத்துக்கூடாது? அப்ப பார்த்தல்ங்கிறது கர்மம், அங்க துவைதம் இருக்கு. அதனாலதான் சொல்றேன் நான் வேறு இறைவன் சொல்றேன், நீ கேளு சங்கராச்சாரியரேங்கிறாரு அவரு. அதுக்கு அவர் சொல்றாரு, அட இந்த இடத்துல நீ சொல்றது கர்ம கர்த்திரு விரோத தோஷம். எப்படி நெகேட் பண்றார் சங்கராச்சாரியார்? நீ சொல்றது என்ன தோஷம் வருது? கர்ம கர்த்திரு விரோத தோஷம். அது என்னங்க கர்ம கர்த்திரு விரோத தோஷம்? இப்ப நான் இங்க இருக்கிறேன், அதாவது சப்ஜெக்ட். இன்னொன்னா அதாவது கர்மங்கிறது இங்கிலீஷ்ல அந்த இடத்துல போட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட், கர்த்திருங்கிறது சப்ஜெக்ட். இது ரெண்டுக்கும் ஒரு விரோதத்தை நீ கொண்டு வர. சப்ஜெக்ட் எப்பவுமே எப்படித்தான் இருக்கும்? சப்ஜெக்டா தான் இருக்கும். அது என்ன ஆகாது? ஆப்ஜெக்டாக மாறாது. ஆனா நீ என்ன பண்ற இப்போ? அது அதையே பார்க்கிறது. அப்படிங்கும் போது அதுங்கிறது சப்ஜெக்ட், பார்க்கறதாரு அது அதையே பார்க்கிறது. அப்ப சப்ஜெக்ட் ஒண்ணு, ஆப்ஜெக்ட் ஒண்ணு. எப்படி சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டத்தான் பார்க்க முடியும். சப்ஜெக்ட் தன்னை தவிர்த்து வேறாக இருக்கிற ஆப்ஜெக்ட தான் சப்ஜெக்ட் பார்க்க முடியும். சப்ஜெக்ட் என்ன பண்ணிக்க முடியாது? பார்த்தல் முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், என் மேல நான் உட்கார்ந்து இருக்கேங்கிற மாதிரி, அப்படிதானே? என் மேல நான் உட்கார்ந்து இருக்கேன், என் தோல் மேல நான் உட்கார்ந்து இருக்கேன் அப்படிங்கிறது எப்படி தோஷமோ, என் மேல் நான் அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்வது எப்படி தோஷமோ? என் சப்ஜெக்ட் என்ன பண்ணணும்? நான் சேர் மேல உட்கார்ந்துருக்கலாம், ஐ சிட் ஆன் திஸ் சேர் அப்படிங்கும்போது சப்ஜெக்ட் நானு, சேருங்கிறது என்னது? ஆப்ஜெக்ட். அப்படித்தான் உட்கார முடியும். ஐ சிட் ஆன் மை செல்ஃப் எப்படி சப்ஜெக்ட் மேலே உட்கார முடியுமா? அதைத்தான் நெகேட் பண்றாரு. அது அதையே பார்த்தல், அது அத மேலேயே உட்காருதுங்கிறது இட் இஸ் நாட் பாசிபிள். அந்த தோஷத்துக்கு ஒரே லைன்ல அடிச்சிருவாரு. சப்ஜெக்ட் நெவர் கேன் பி ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் வில் பி a சப்ஜெக்ட் only. என்ன அது அதையே பார்க்குதுன்னா எப்படி ஒத்து வரும்? சப்ஜெக்டே பாக்குறது, சப்ஜெக்ட் மேலே உட்காந்துக்கிறது, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மேலதான் உட்கார முடியும். சோ சப்ஜெக்ட் எதுக்கு என்ன சொல்ற தோஷம்? இதுக்கு பேரு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் விரோத தோஷம். அதைத்தான் அவர் சமஸ்கிருதத்துல என்ன சொல்றாரு? கர்ம என்னது? ஆப்ஜெக்ட். கர்த்திருன்னு என்னது? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் விரோதத்தை கொண்டு வர. அது அதையே பார்க்குது நீ சொன்னீனா, ஏன்னா வேறொன்னும் பார்க்கல, அப்ப அதையே பார்க்குதுன்னு சொன்னீனா என்ன தோஷம் வருகிறது? கர்ம கர்த்திரு தோஷம் வருகிறது. சரி, என்னடா அது இதையும் நெகேட் பண்ணி விட்டுட்டாரே, அப்பவும் கம்முன்னு இருப்பான்னு நினைக்கிறீங்களா? பூர்வபக்ஷி அப்புறம் மறுபடியும் வரான். சரி ஓகே, அது அதையே பார்க்கலன்னு, சரி ஓகே நீ சொல்ற மாதிரி அது சப்ஜெக்டே பார்க்க முடியாது ஓகேன்றாரு. அப்புறம் விடுறானா பூர்வபக்ஷி? மறுபடி வர்றாரு. என்னன்னு, வேறு ஒண்ணு இருந்தது. ஏன் அப்படி எடுத்துக்கூடாது? பூர்வபக்ஷியோட வாதம், வேறு ஒண்ணு இருந்தது, அது போயிருச்சு, இப்ப இல்லாததை பார்க்கிறான், ஏன் எடுத்துக்கொள்ள கூடாது? என்னமா திங்க் பண்றாங்க பாருங்க. இது நம்ம மண்டைக்குள்ள புரியறதுக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்குதே. அத கொஸ்டினா கேட்கறாங்க. நான் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஸ்டின் போது ஏன் கேள்வி வாயில வர மாட்டேங்குது, நல்ல கேள்வி கேட்கற அளவுக்கு நமக்கு என்ன வர கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? எப்படி கேள்வி கேட்க டக்குன்னு அடுத்த வார்த்தை என்ன வருது? வேறு ஒன்று இருந்தது, ந அந்யத் பஷ்யதி. எத்திர ந அந்யத் பஷ்யதி தான் சென்டென்ஸ் எடுத்து வச்சு ஆர்குமெண்ட். அங்க ஏன் இப்படி புரிஞ்சு கூடாது? வேறொன்று இருந்தது, அது சென்று விட்டது, இப்போ இல்லாததை பார்க்கிறான். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேண்டாம் விடு, இல்லாததை பார்க்கிறான். அபாவ திருஷ்டா. ந அந்யத் பஷ்யதிங்கிறது என்னது? ந அபாவ திருஷ்டாவா ஏன் எடுத்துக்கூடாது? இல்லாததை பார்க்கிறான். இப்ப இந்த இடத்துல ஒருத்தர் இருக்காங்க, போயிட்டாங்க. அவங்க போயிட்டாங்கிறத பாக்குறோம் இல்லையா? போயிட்டாங்கிறது நமக்கு பாக்குறோம், அவங்க அந்த இடத்துல இல்ல. இப்ப நீங்க இந்த இடத்துல பூனை இருக்கான்னு கேக்குறீங்க, பூனை இல்லைன்னு சொல்றது, பூனை இல்லைங்கிறத நானு அபாவ திருஷ்டா, அது ஒரு திருஷ்டி தானே, அப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடாது. அந்யத்து பஷ்யதி அப்படிங்கும் போது வேறு ஒன்று இருந்தது, அது போயிருச்சு, அந்த இல்லாததை பார்க்கிறார்கள், நீ ஏன் எடுத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கும்போது சங்கராச்சாரியர் சொல்லுவாரு, இது கிட்டத்தட்ட ஏற்கனவே இருந்தது. அவன் என்ன சொல்றான்? ஏற்கனவே ஒன்னு இருந்தது, அது போயிருச்சு,
இல்லாததை பார்க்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்போது சங்கராச்சாரியர் சொல்லுவாரு, கிட்டத்தட்ட நீ சொல்றது கரெக்ட், முழுமையா கரெக்ட் இல்ல. என்ன இருந்தது? துவைதம் இருந்தது பிரம்மனில். திருப்பி சொல்ற, ரெண்டாவது பூர்வபக்ஷ கேள்வி என்ன கேட்கறான்? இல்லாததை ஒன்று இருந்தது, அது போயிருச்சு, அதனால எதை பார்க்கறான்? இல்லாததை பார்க்க. முதல்ல என்ன சொன்னா, தன்னை தானே பார்த்தல், அது நெகேட் பண்ணிட்டோம். இப்ப என்ன சொல்றான்? வேறொன்று இருந்தது, அது போயிருச்சு, அந்த இடத்துல போனதுக்கு அப்புறம் அங்க என்ன? அபாவம், ஒண்ணும் இல்லைங்கிறத அவன் பார்க்கிறான். அப்படி ஏன் இது மீனிங் கொடுக்க கூடாது அப்படிங்கும்போது சங்கராச்சாரியர் சொல்றாரு, அவரை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நீ சொல்றது அபியுபேத வார்த்தை தான், நீ சொல்றது ஓரளவுக்கு கரெக்ட். என்ன நடந்தது அங்க? துவைதம் இருந்தது, கரெக்ட். எது? பிரம்ம பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு முன்பு, பிரம்மனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு முன்பு அங்க என்ன இருந்தது? துவைதம் இருந்தது. அந்த துவைதம் எது வரைக்கும் இருந்தது என்னிடம்? அவித்யா கால பாவி. அது ஏன்னா துவைதம்ங்கிறது அவித்யா கால பாவின்னு டெஃபரன்ஸ் கொடுப்பார் சங்கராச்சாரியர். துவைதம் என்பது அவித்யா கால பாவி. அவித்யா உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் என்ன இருக்குது? துவைதம். அது வரைக்கும் அது இருந்தது. அப்புறம் we are using that அவித்யா, அந்த அவித்யை யூஸ் பண்ணி பிறகு அதன் மூலம்தான் பிரம்மத்தை நாம் செல்கிறோம். ஒன்னு இருந்தது, அது போயிருச்சு அப்படிங்கிறது. ஏன்னா ஒன்னு இருந்தது, அது போயிருச்சு, அதுக்கப்புறம் அபாவத்தை பார்த்தல் என்பது நீ சொல்றது நம்ம வேற மரபா இன்டர்பிரட் பண்ற. கேளு, முதல்ல அவித்யான்னு ஒன்னு இருந்தது, ஐ எம் யூசிங் தட் அவித்யா, அந்த அவித்யாவை யூஸ் பண்ணித்தான் நான் என்ன பண்ணினேன், அதன் மூலம் பிரம்மனிடம் எதை எப்படிங்க நான் அவித்யாவை யூஸ் பண்றோம்? குருங்கிறது வேற, சாஸ்திரங்கிறது வேற, அது லிக்கப்பட்ட மகா வாக்கியம் என்பது என்னை தவிர்த்து வேற. சோ அவித்யா என்பது இந்த இடத்துல என்னது? துவைதம். அந்த துவைதம் என்னிடம் முதல்ல இருந்தது, அதை பயன்படுத்தித்தான், துவைதத்தை பயன்படுத்தித்தான் எங்க வர்றோம்? அத்வைதத்துக்கு நீ வர முடியும். துவைதத்தை பயன்படுத்தித்தான். நான் வேறு, சாஸ்திரம் வேறுனா தான் புக் எடுத்து வச்சு படிக்கணும்னு தோணும். நான் வேறு, குருனாத்தா குருகிட்ட கொஞ்சம் சாஸ்திரம் படிக்க முடியும். சோ எங்க இருக்கிறோம்? துவைதத்தில் இருந்து சாஸ்திரத்தை கற்றுக்கொள்கிற வரைக்கும், ஞானம் பெறுகிற வரைக்கும் எங்க இருக்கிறோம்? அவித்யால தான் இருக்கிறோம். அப்ப we are using that அவித்யா தானே கேட்கிற, அவித்யால தான் இருக்கிற. ஆனா அந்த அவித்யை யூஸ் பண்றியா இல்லையா? எது அவித்யாங்கிற இடத்துல என்னது? துவைதம். அவித்யாங்க மீனிங் என்ன கொடுக்கணும்? அஜ்ஞானம் கொடுக்க கூடாது, துவைதம். அப்ப நீ துவைதத்தை யூஸ் பண்ணி என்ன இன்டர்பிரேஷன் நமக்கு புரிஞ்சுக்கிறக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கே, அதுல உட்கார்ந்து பிஹெச்டி பண்றாங்க பாருங்க ரெண்டு பேர் உட்கார்ந்து. திஸ் இஸ் அவர் கல்ச்சர். புரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையா? அது வேறங்க. இது புரிஞ்சாதான் ஆத்ம ஞானங்கிறதெல்லாம் கிடையாது. வாட் இஸ் அவர் கல்ச்சர்? வி ஷுட் ப்ரௌட் ஆஃப் யுவர் கல்ச்சர். அதுக்காகத்தான் நாங்க மெனக்கெட்டு எடுக்கிறது. எனக்கு இது புரியணுங்கிற நீங்க ஆத்ம ஞானத்தில் இருப்பதற்கு இந்த பூர்வபக்ஷி வாதம் எல்லாம் தேவையில்லை. பட் நமக்கு முன்னால வாழ்ந்த இந்த பாரத மக்கள் எப்படி சிந்திச்சிருக்காங்க யோசனை பாருங்க. ஒரே ஒரு சென்டென்ஸ், ந அந்யத்து பஷ்யதி, எத்திர ந அந்யத்து பஷ்யதி, அத ஒரு சென்டென்ஸ் எடுத்து வச்சு அவரும் விடுவனாங்கிறாரு பூர்வபக்ஷியும், இவரு விடுவனாங்கிறாரு. கடைசியில் இவர் வந்து ஜெயிக்கணும். சீத அதுல தோக்கிறதுங்கிறது முயற்சியே பெருசுங்கிற நான், பூர்வபக்ஷியா இருக்கிறதே நம்மளால முடியாதுங்கிற நான். நீங்க சங்கராச்சாரியெல்லாம் அப்புறம் போய்க்கலாம், ஏன்னா அந்த லெவல்லே நம்மளால திங்க் பண்ண முடியும் போது அதை அவர் நெகேட் பண்றாருன்னு போது அது சங்கரா. அவன் கேட்கற கேள்வி நமக்கு அந்த புரியாது. ஏத்தமே நின்று கேட்டான்னு வச்சுக்கங்களேன், சரி நாளைக்கு வந்து சொல்றேன்னு ஓடி வந்துடும். அவ்வளவுதான் நம்ம மூளை. ஏன்னா அவன் கேட்கிற கேள்வியே புரியல பாருங்க. இருக்கிற ஒரே சென்டென்ஸ், அது எத்தனை அந்நியத், அது எத்தனை ந அந்நியத்து பஷ்யத்தி, இருக்கிறது நாளே, அது பஷ்யத்தையும் சுனோத்தையும் மாத்தி போட்டுக்கிறோம். அவன் பிடிக்கிறது இந்த நாளே வேர்டு, அது ஒண்ணு நெகட்டிவ் வேர்டு. எத்தனைங்கிறது எங்கு போயிருச்சு? அந்நியத்து பஷ்யத்திட்ட இப்ப பிடிச்சி வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன சொல்றான்? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா பூர்வபக்ஷி? என்ன சொல்றாரு? அதாவது அந்நியத்து பஷ்யத்தின் போது அபாவம் ஒண்ணுமே இல்ல. அப்போ முதல்ல அந்நியத்து பஷ்யத்தின் போது ஃபர்ஸ்ட் ரெண்டு நெகேஷன் எடுத்தோம் இல்லைங்களா? முதல் நெகேஷன் பண்ணுனது விட்டுருங்க. இப்ப ரெண்டாவது நெகேஷன் என்ன சொல்றாரு? ஒன்னு இருந்தது, அது போயிருச்சு. அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கும்? அபாவம். இப்ப செல்போன் காமிக்கிறேன். இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க? செல்போன் பாக்குறீங்க. இப்ப போயிருச்சு. இப்ப என்ன பாக்குறீங்க? இப்ப கை. இப்போ செல்போனுடைய கை
இது வச்சாச்சு. இப்ப என்ன பாக்குறீங்க? செல்போன் இல்லாத கையை பாக்குறமா இல்லையா? இததான் கேக்குறான். இவ்வளவு சிம்பிள் விஷயம். ஆனா அது எங்க கொண்டு ஜாயின் பண்றாரு? ஒண்ணு இருந்தது, அது போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் எதை பாக்குறோம்? இல்லாததை. ஏன் அவனுக்கு என்னன்னா பார்த்தல்ங்கிற செயல் அங்கு நடைபெற்றிருக்குது, துவைதம்ங்கிறது இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணணும். பூர்வபக்ஷிக்கு எது ப்ரூவ் பண்ணணும்? துவைதம் பிரம்மனில் இருக்கிறது. அத ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக இப்படி திங்க் பண்றான். அவனுடைய பாதையில போயிட்டு இருக்காரு. அப்ப இவர் சொல்றாரு, சங்கராச்சாரிய இதுக்கு என்ன சொல்றாரு? ஆமா, துவைதம் இருக்குது. எது வரைக்கும்? அவித்யா காலே பாவியது. அவித்யா எது வரைக்கும் இருக்கும்? துவைதம் எது வரைக்கும் இருக்கும்? என்னிடம் அவித்யா இருக்கிற வரைக்கும் என்னிடம் என்ன இருக்கும்? துவைதம். ஆனா அதத்தான் நான் யூஸ் பண்றோம். சாஸ்திரம் வேறு, குரு வேறு, அவங்க சொல்லி கொடுக்கறது வேறு. என் மண்டையில் என்ன பதியில, அதுக்கு நான் அபியாசம் பண்றேன், தியானம் பண்றேன். தியானம் என்பது என்னை தவிர்த்து வேறான ஒரு செயல், கர்மம் அங்கு நடைபெறுகிறது. இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்றோமா இல்லையா? இதையெல்லாம் யூஸ் பண்ணி அவித்யா காலத்து வரைக்கும் எதை நான் யூஸ் பண்றேன்? துவைதத்தை யூஸ் பண்றேன். புரியுதுங்களா? அவித்யா எனக்குள் இருக்கிற வரைக்கும் நான் ஐ எம் யூசிங் துவைதண்டா. முட்டாளு, துவைத இல்லின்னு யார் சொன்னா? அவித்யா இருக்கிற வரைக்கும் நான் அதை யூஸ் பண்றேன். ஆனா அதை யூஸ் பண்றது அதுல போய் உட்கார்ந்துக்கிறது இல்ல, அது இருந்து விடுபட்டு அத்வைதத்துக்கு வருவதற்குடா. புரியுதுங்களா? என்ன ஒரு இன்டர்பிரேஷன் பாருங்க. அவித்யா திருப்பி திருப்பி ஏன் சொல்லனா, இட் இஸ் நாட் ஈஸி ஜோக் டு அண்டர்ஸ்டாண்ட். அவித்யா காலம் வரைக்கும் எனக்கு என்ன இருக்குது? துவைதம் இருக்கா இல்லையா? குரு வேற, நான் வேற, சாஸ்திரம் வேற, கிளாஸ் வேற, தியானம் வேற, மெடிடேஷன் வேற, எல்லாமே இருக்கு. அப்ப சாதன சர்ச்சை சம்பத்தி வேற, அதை வேற ஓடி ஓடி வேற பிடிக்கணும். அதெல்லாம் துவைதம் தானே. நான் இங்க இருக்கிறேன், சாதன சர்ச்சை அங்க இருக்குது. அப்ப ஓடி ஓடி பிடிக்கணும்னா இல்லையா? அப்ப அவித்யா இருக்கிற வரைக்கும் ஐ எம் யூசிங் துவைதம். யாரு சொன்னா துவைதம் இல்லையே? நான் சொல்லலையே. துவைதத்தை நான் யூஸ் பண்றேன். அப்போ எது வரைக்கும்? அவித்யா கால பாவியது. அவித்யா இருக்கிற வரைக்கும் ஐ எம் யூசிங் துவைதம். ஞானத்தை பெற்றதற்கு பிறகு எது என்னை போயிருச்சு? அபாவம் என்ன ஆயிடுச்சு? இப்போ எதுக்கு நான் இதெல்லாம் யூஸ் பண்றேன்? டு கோ டு அத்வைத பிலாசபி. அத்வைதத்தை புரிந்து கொள்வதற்காக. இப்ப கடைசி என்ன கன்க்ளூஷன்? எல்லாம் ஓட்டம் விட்டு தோசை எப்படி ஊத்திடலாம் கல்லுல. அதாவது எதை பெறுவதற்கு? அத்வைத ஞானத்தை பெறுவதற்கு. இது நீ ஒண்ணு புரிஞ்சா போதும். இவ்வளவு நேரம் ஒண்ணும் புரியாட்டி கூட இது ஒண்ணு புரிஞ்சா போதும். அத்வைத ஞானத்தை பெறுவதற்கு. ஏன்னா அத்வைத ஞானம் தான் மோட்சம். அப்ப அத்வைத ஞானத்தை பெறுவதற்கு எல்லாம் நெகட் பண்ணிட்டாரு. சமாதி அதெல்லாம் வேலைக்காவாது. அச்சா, அத்வைத ஞானத்தை பெறுவதுதான் பூமா அவித்யா. அந்த அத்வைத பூமா பிரம்ம ஞானத்தை பெறுவதற்கு, அத்வைத ஞானத்தை பெறுவதற்கு அவித்யா காலம் முடிகிற வரைதான் ஐ எம் யூசிங் துவைதம். I am using துவைதம். எதை பெறுவதற்கு? அத்வைத ஞானத்தை பெறுவதற்கு. அவித்யா காலம் முடிகிற வரைக்கும், அது ஒரு ஜென்மமோ 2 ஜென்மமோ என்ன பண்ணித்தாகணும்? நம்ம சாஸ்திரத்தை படித்து கேட்டு, அது எத்தனை ஜென்மமோ அதான் அவித்யா காலம் அது வரைக்கும் அவரு. எது வரைக்கும் நான் துவைதத்தை யூஸ் பண்ணி ஆகணும்? அவித்யா காலம் எனக்குள் முடிகிற வரைக்கும். இட் மே பி 10 ஜென்மாஸ், இட் மே பி 2 ஜென்மா, 5 ஜென்மா. அது வரைக்கும் நான் எதைத்தான் யூஸ் பண்றேன்? துவைதம். ஆனா அந்த துவைதத்தை யூஸ் பண்றது துவைதத்திலே நிக்கிறதுக்கு இல்ல. நான் வேறு, நீ வேறு, இறைவன் வேறு, உலகம் வேறுங்கிறக்காக அதை எடுக்கல. அதை யூஸ் பண்ணி எங்க வரணும்? அத்வைத ஞானம். அப்ப அவன் என்ன சொல்றான்? இப்ப நீ பாரு, பூர்வ பட்சி சொன்னது முதல்ல ஒத்துக்கிட்டாரு லைட்டா. நீ சொல்றது கொஞ்சம் லைட்டா கரெக்ட். ஏன் அவர் என்ன சொன்னா? வேறு ஒன்று இருந்தது. எது இவர் சொல்றது இன்டர்பிரட் ஓகே சொன்னாரு. இப்ப புரியுதான்னு பாருங்க. அவன் சொன்னது ஓகேங்கிறாரு பாருங்க. நீ சொன்னது பாதி கரெக்ட். வேறொன்று இருந்தது, அது சென்று விட்டது, இப்ப இல்லாததை பார்க்கிறேன். துவைதம் இருந்தது, சென்று விட்டது, இப்ப என்ன பாக்குறேன் நானு? கிட்டத்தட்ட நீ சொல்றது கரெக்ட். ஆனா அது நீ சொல்ற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது. அத்வைதம் சென்று விட்டது. இப்ப நான் எதை பாக்குறேன்? அத்வைதம் என்னங்க? வேறொன்று இல்லாத தான் மட்டும்தான் இருக்குது. அதை நான் பார்க்கிறேன். அபாவம் சொல்லாத. அது என்ன? இப்ப என்ன கொண்டு வாடியே? ஏன்னா அவன் என்ன சொன்ன? அபாவத்தை பாக்குறேன். சரி, அசத்வாதி மாதிரி ஒண்ணுமில்லாத பாக்குறேன். நல்ல
அங்க என்ன நான் பார்க்கிறேன்? அத்வைதம், பிரம்ம தத்துவத்தை துவைதத்தில் இருந்துதான் கற்றுதான் நம்ம எங்க வர்றோம்? அத்வைதத்துக்கு நாங்க வர்றோம். திஸ் இஸ் செகண்ட் இன்டர்பிரேஷன். அச்சா, இப்ப அடுத்ததுக்கு நம்ம வரலாம். இப்போ இதோட எது முடியுது? பூமாவை பத்தின டெஃபினிஷன் முடிஞ்சது. இப்ப இதுக்கு ஆப்போசிட் அடுத்த லைன் என்ன சொல்றாரு? எத்திர அந்யத்து பஷ்யதி ந அந்யத்து ஸ்ருணோதி. இப்ப என்ன சொல்றாரு? எத்திர அந்யத்து பஷ்யதி. இப்ப என்ன டெஃபினிஷன்? இது வரைக்கும் என்ன முடிச்சோம்? பூமாவுடைய டெஃபினிஷன் முடிச்சுட்டார். அதுக்குண்டான பூர்வபக்ஷி வாதம் வந்துருச்சு, விச் இஸ் பாஷ்யம். ஆக்சுவலி திஸ் இஸ் சாந்தோக்கிய பாஷ்யம் தான் இப்ப நம்ம பார்த்த ஏரியா. ஏன்னா எதுக்கு நான் இதை காமிச்சேன்னா, பாஷ்யம் உபனிஷத் பாஷ்யம்னா இப்படித்தான் இருக்கும். இதை இப்படித்தான் இருக்கும். எந்த பாஷ்யத்துக்கு போனாலும் இப்படித்தான் இருக்கும். நான் ஜஸ்ட் மூலத்திலிருந்து இப்ப எதுக்குள்ள போயிட்டு வந்தேன்? பாஷ்யத்துக்குள்ள போயிட்டு வந்தோம். சாந்தோக்கிய உபனிஷத் பாஷ்யத்துக்குள்ள போயிட்டு வந்தோம், சங்கராச்சாரியோட பாஷ்யத்துக்கு. சரி, கமிங் டு மூலம். இப்ப அடுத்து என்னது? அல்பத்துக்கு டெஃபினிஷன் கொடுக்கிறார். அல்பம் என்ன? அனாத்மா. அனாத்மாவுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுக்கிறாரு? அந்யத்து எத்திர அந்யத்து பஷ்யதி. வேறொன்றை நீ பார்க்கிறாயோ, வேறொன்றை நீ கேட்கிறாயோ, வேறொன்றை நீ அறிகிறாயோ, அது என்னது? அல்பம். அல்பம் மீன்ஸ் அனாத்மா, அநித்யம், மித்யா. எல்லாமே புரிஞ்சுங்க, அது மித்யா. எங்க நீ வேற ஒன்ன பாக்குறியா அது என்னது? மித்யா. எதை நீ வேற ஒன்னு கேட்கறியா அது என்னது? சோ எந்த வேர்ட்ல உங்களுக்கு அது ரீச் ஆகுதோ அதுக்காக எல்லா வேர்டும் சொல்றேன். அனாத்மா, மித்யா, எந்த வேர்டா இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்கலாம். இவன் அப்ப நமக்கு என்னது? இப்போ இந்த இடத்துல அவர் எப்படி சொல்றாருன்னா, இப்போ அந்யத்து பஷ்யதி அப்படிங்கிறது ரூபத்தை குறிக்குது. அல்பத்துக்கு டெஃபினிஷன் கொடுக்கும் போது ரூபத்தை குறிக்குது. எங்கு நீ ரூபத்தை பார்க்கிறாயோ. சுனோத்திங்கிறது என்னது? நாமம், சப்தம் தானே. எங்கு நீ நாமத்தை பார்க்கிறாய், எங்கு ரூபம் இருக்கிறதோ. ஏன்னா அந்யத்து பஷ்யத்தி அந்யத்து சுனோத்தினா அந்யத்து பஷ்யங்கிறது ரூபம். அந்யத்து அல்பத்துக்கு டெஃபினிஷன் கொடுக்கும் போது எப்படி இதை இறைவன் கொடுக்கிறாரு? அந்யத்து பஷ்யத்தினா அது ரூபம், அந்யத்து சுனோத்தினா நாமம். அப்ப என்ன வருது? சிருஷ்டினா என்ன? நம்ம இத்தனை நாள் சிருஷ்டினா என்ன படிச்சோம்? 5 பூதங்கள், சூக்ஷ்ம பூதங்கள், ஸ்தூல பூதங்கள், இதெல்லாம் ஃபார் பிகினர்ஸ். அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாட் சிருஷ்டி? நாம ரூபங்கள் வெளிப்படாத நிலையிலிருந்து வெளிப்பட்ட அதுக்கு பேர் என்னது? சிருஷ்டி. நாம ரூபங்கள் ஒடுங்கும் போது அதுக்கு பேர் என்ன? லயம். இது சாந்தோக்கிய உபனிஷத் படிக்கிற ஸ்டூடெண்டோடைய அட்வான்ஸ் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். நாம ரூபம். இப்ப கோல்டு இருக்கு, ஒரு பவுண்ட் கோல்டு 8 கிராம், எந்த ஷேப் இல்லாம இருக்கு. ஆசாரி என்ன சிருஷ்டி பண்றாரு? அதுக்கு ஒரு ஷேப், அதுக்கு ஒரு நாமம் கொடுக்குறாரு, அவ்வளவுதான். அப்ப என்ன ஆயிடுச்சு? கடையில சிருஷ்டி ஆயிடுச்சா இல்லையா? அப்போ அது கோல்டா இருக்கும்போது, பாரா இருக்கும்போது அதுல என்ன இல்ல? வெளிப்படாத நிலையில் நாம ரூபங்கள் இருந்தது. ஆசாரி போற என்ன பண்ணிட்டார்? சிருஷ்டி. ஆசாரி செய்தார், சிருஷ்டி செய்தார் சொல்றமா இல்லையா? என்னத்த பண்ணார் அவரு? அந்த கோல்டுக்கு ஆடட் அப் அட்ஜெக்டிவ்ஸ், நாம அண்ட் ரூபா. ஜஸ்ட் இஸ் ஆடிங் அட்ஜெக்டிவ்ஸ் டு கோல்டு. நாம அண்ட் ரூபாங்கிற அட்ஜெக்டிவ் உள்ள ஆட் பண்றாரு. அப்ப அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? அவர் செஞ்சுட்டாரு, ஆசாரி செஞ்சுட்டாரு, சிருஷ்டி செஞ்சுட்டாரு, வளையலை சிருஷ்டி செஞ்சுட்டாரு. அதை போல உலகம், எதேதான் உலகம். உலகம் என்பது எப்படி உலகத்தை படைத்தல் என்றால் என்ன? அவ்வியக்தமாக, எப்படி வளையல் தோடெல்லாம் அவ்வியக்தமாக கோல்டுக்குள்ள இருக்குதோ அதே போல நாம ரூபங்கள் அவ்வியக்தமான நிலையில் இருக்கும்போது, நிலையிலிருந்து வியக்தமாவதுதான் என்னது பேரு? சிருஷ்டி. வளையல் தோடு எப்படி அவ்வியக்தமாக கோல்டுக்குள்ள இருந்து அது வியக்தமா வரும்போது நம்ம சிருஷ்டின்னு சொல்றோமோ, அதை போல இந்த உலகத்தில் இருக்கிற நாம ரூபா அனைத்தும் அவ்வியக்தமாக இருந்து வியக்தமாக வருவதுக்கு பேர் தான் என்னது? சிருஷ்டி. அத்த இங்க சொல்றாரு அந்யத்து பஷ்யதி. எப்ப நீ வேறொன்ன பாக்குறியோ அது நாம, எப்ப வேறொன்ன கேக்குறியோ அது என்னது? ரூபா. மாற்றி சொல்ற அந்யத்து பஷ்யதிங் போது பாக்குற அப்படிங்கும் போது அது நாம ரூபா. கேக்குறீங்க போது அது என்னது? சப்தம் தானே. சோ இந்த ரெண்டும் வெளிப்படாத நிலையில் இருந்து வெளிப்படுற நிலைக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் தான் சிருஷ்டி. இப்ப இவர் என்ன சொல்றாரு? அந்த மாதிரி சிருஷ்டி என்பது என்ன சொல்றாரு? ஒன்லி நாமா ரூபா வெளிப்படாத நிலையிலிருந்து வெளிப்பட்ட நிலைக்கு வந்திருக்கு, அதுக்கு பேர் தான் சிருஷ்டி. அப்ப அது என்னது? சிருஷ்டிங்கிறது என்னது?
மித்யா. இப்ப எதுக்கு வந்திருக்கோம்? அல்பம்னா டெபினிஷன் எப்படி புரிஞ்சுக்கிறது? அல்பம் என்பது மித்யா என்பது நாம ரூப வெளி தோற்றத்துக்கு வந்த அந்த நாம ரூபம் தான் என்னது? மித்யா. அந்நியத்து இன்னொன்னு இருக்கு விஜானிதி. சோ மோட்சம்னு என்னங்க? அதாவது சிருஷ்டின்னு என்ன? தோன்றா நிலையிலிருந்து தோன்றது நாம ரூபா. தோன்றா நிலையிலிருந்து தோன்றிய நிலைக்கு வந்ததுன்னா நாம ரூபா, அது பேர் சிருஷ்டி. திருப்பி நாம ரூபங்கள் போய் ஒடுங்குச்சுன்னா அதுக்கு பேர் லயம் சொல்றோம். உடமே மோட்சம். இதுக்குள்ள நாம எங்க பிடிக்கணும்? மோட்சம்னா என்ன? ரெண்டையும் நாமா ரூபை மித்யா என்று நெகேட் பண்றதுதான் மோட்சமே. மோட்சம்னா என்ன டெபினிஷன்? நீங்க அதே வாங்க. சிருஷ்டின்னு என்ன? அவ்வியக்தத்திலிருந்து வியக்தமா வந்தா அது சிருஷ்டி. வியக்தத்திலிருந்து திருப்பி அவ்வியக்துக்கு போனா லயம். இந்த மாறி மாறி நடந்துட்டு இருக்குதா சிருஷ்டியும் லயமும். இதுல மோட்சம்னா என்ன? ரிலேட்டட் டு நாம ரூபா. நாம ரூபத்தை ரிலேட் பண்ணி நீங்க மோட்சத்துக்கு டெபினிஷன் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும்? நாம ரூபத்தை மித்யா என்று யாரு நெகேட் பண்றாங்களோ அதுக்கு பேரு என்னது? மோக்ஷம். வித் ரிலேட்டட் டு நாம ரூபா. ஏன்னா மோட்சம்னா நம்ம என்ன பார்த்திருக்கோம்? எங்கு ஆனந்த பிராப்தி, துக்க நிவர்த்தி, இது மாதிரி நிறைய டெபினிஷன் கொடுக்கணும் இல்லைங்களா? ஆனந்த பிராப்தி, துக்க நிவர்த்தி. அந்த மாதிரி இந்த இடத்துல நாம ரூபங்களை இல்லாமல் அதுக்கென்று ஒரு இருப்பு இல்லை என்று நாம் நெகேட் பண்றோம் பாத்தீங்களா? அதுக்கு சத்தியத்துவ புத்தியிலிருந்து விடுபடுறோம் பாத்தீங்களா? தட் இஸ் மோட்சம். நாம ரூபத்துக்கு நம்ம என்ன கொடுத்து வச்சிருக்கிறோம்? சத்தியத்துவ புத்தி. அதிலிருந்து நெகேட் பண்ணி அதிலிருந்து விடுபடுவதுதான் மோட்சம். சரி, ஓகே. வாட் இன் அந்நியத்து விஜானீதி. அந்நியத்து விஜானீதி. அந்நியத்து விஜானீதி அப்படின்னா மனதிற்கு கோச்சரம். அதாவது மித்யா என்ன பண்ணும்? மனதிற்கு அது கோச்சரமாக இருக்கும். மனதினால் அறியப்படக்கூடிய விஷயமாக இருப்பது மித்யா. மனதினால் அந்தக்கரண கோச்சரமான இருப்பது மித்யா. அந்தக்கரண அகோச்சரமா இருப்பது சத்தியம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போன கிளாஸ்லயே பார்த்தோம். கனவு. அதை நாம ஜாயின் பண்ணி இது புரிஞ்சுக்கலாம். இப்போ மித்யாங்கிறது என்னது? அந்த கரணத்துக்கு உங்களுக்கு கோச்சரமா இருக்குது, இந்திரியங்களுக்கு கோச்சரமா இருக்குது, என்னால கண்ணால பார்க்க முடியுதுன்ட்டு அது என்னது? மித்யா. என்ன டெபினிஷன் பாருங்க. அந்த கரண கோச்சரமா இருந்து அது என்னது? மித்யா. அந்த கரணத்துக்கு உங்களுக்கு எட்டாத விஷயமாக இருப்பது அகோச்சரம். மனதுக்கும் அகோச்சரமா இருப்பது, மனதை கடந்திருப்பது ஆத்ம தத்துவம், பிரம்ம தத்துவம், பூம தத்துவம். ஓகே. இப்போ கனவு இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இதுக்குதான் என்ன சொன்ன போன கிளாஸ்லயே, கனவு என்பது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கார் அப்படின்னா இந்த தத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக கொடுத்திருக்கார். இப்ப கனவு எடுப்போம். இப்ப ஜாகிரத அவஸ்தையில் இருக்கவனுக்கு பேர் என்ன? விஸ்வகா. எல்லா தாட்டு அவனு தானே. எண்ணம் என்பது யாருடையது? விஸ்வனுடையது. எண்ணம் யாருக்கு சொந்தமானது? ஜாகிரத அவஸ்தையில் இருக்கிறவனுக்கு தானே எண்ணங்கள் தோன்றுகிறது. எண்ணங்களுக்கு ஓனர் யாருங்க? எல்லா எண்ணங்களுக்கும் வருவதற்கு காரணம் யாரு? விஸ்வக. அவனுது. ஜாக்கிரத அவஸ்தையில் நான் இந்த சரீரம் என்ற உணர்வுடன் எவன் இருக்கான அவனுக்கு பேர் என்னது? ஜாகிரத விஸ்வ. இப்ப அவனுடைய எண்ணங்கள். இப்ப கனவு வருது. கனவு உலகத்தில் என்ன நடக்குது? இவன் யாரு? விஸ்வனே தான். கனவு வந்துருச்சு. வாட் ஹேப்பன்? அந்த விஸ்வனுடைய நிலை மட்டும் பாருங்க. எல்லா எண்ணங்களும் இவனுது. ஆனா கனவுங்கிற ஒரு உலகத்துக்குள்ள போகும்போது அவன் என்ன பண்றான்? இவனுக்கு வேறாக அங்க உட்கார்ந்துக்கிறான். அவனுக்கு அங்க என்ன தெரியுதுல? நான் ஜாக்கிரத புருஷன் விஸ்வகன் அவனுக்கு அங்க தெரியாது. தன்னை தவிர்த்து வேறாக இருந்து கொண்டு என்னங்க? தைஜசக. அவனுக்கு பேர் என்ன? அவனுக்கு பேர் என்னதப்பா? அவன் தன்னை விஸ்வனாக அறிவது இல்லை. அவன் அப்ப கனவு காணும்போது என்ன நினைச்சுக்கிறான்? ஐயம் தைஜசக, கனவு கண்டு கொண்டிருப்பவன் நான் அப்படின்னு தெரியறது இல்ல. இந்த கனவு என்னால் படைக்கப்பட்டது தெரியறது இல்ல. இந்த கனவுல இருக்கிற ஆப்ஜெக்ட் என்னை தவிர்த்து வேற இல்ல தெரியறது இல்ல. இந்த கனவை படைத்தவன் நானும் தெரியறது இல்ல. ஆனா யாருதான்? விஸ்வகதான். அவன் தான் இப்ப கனவுக்குள்ள போயிருக்கான். ஆனா கனவுக்குள்ள போனோன்ன அவன் எதை மறந்துடுறான்? தன்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட்ட மறந்து விடுகிறான். நான் விஸ்வக என்பதை அவன் மறந்து விடுகிறான். அவனுடைய அறியாமையின் காரணமாக அங்க அவன் என்ன நினைக்கிறான்? நான் கனவு காண்பவன், கனவு காணப்படும் பொருள் எல்லாமே நான் தாங்கிறத. ஏன்னா எல்லா தாட்டும் அவனு தானே.
விஸ்வகம் தானே எல்லா தாட்டும். கனவு காண்பவனா இருந்தாலும் சரி, அந்த தாட்டா இருந்தாலும், கனவில் காணப்படுகிற பொருள்களுடைய எண்ணங்களாக இருந்தாலும் அது அவனுடைய விருத்தியிலிருந்து தான் எல்லாம் வந்துட்டு இருக்குது, அவனுடைய சித்தத்திலிருந்து தானே எல்லாம் வந்துட்டு இருக்குது. கனவுல இருந்து வர சித்த மெமரி எல்லாம் தானே அங்கிருந்து வருது. ஆனா அவனுக்கு அது தெரியறது இல்ல. அவன் என்ன நினைச்சுக்கிறான் கனவுல, ஓ இது புலி வருது, என்னை கடிக்க வருது அப்படிங்கிற அவனுக்குள்ள என்ன வருது, வேறு பொருள். தன்னை தவிர்த்து வேறாக புலிய பாக்குறான், தன்னை தவிர்த்து வேறாக கனவு காண்பவன் வேற ஒருத்த கனவு காண்பவனாக ஒருத்தங்க வந்துடுறான். புது ஆள் வரானா இல்லையா, விஸ்வக பெண்ணாயிட்டான், கனவு காண்பவனாக மாறி அங்கு தோன்றுகின்ற விஷயங்கள்லாம் தன்னை தவிர்த்து வேறானது. ஏன்னா கனவு காண்பது நான் கனவு கண்டு கொண்டிருக்கேன் யாருக்கா தெரியுது என்ன, அது கனவு காண்பவன் வேறுன்னு ஒரு நினைப்பு, தன்னை தவிர்த்து வேறாக கனவு காண்பவன் வேறுன்னு நினைக்கிறான். அங்க பாக்குற பொருள் எல்லாம் தன்னை தவிர்த்து வேறாக நினைக்கிறான். வேறொரு கரணத்தை அங்க யூஸ் பண்றான். இந்த கரணத்தை பார்த்தாங்க நம்ம கிட்ட இருக்கிற இந்த கண்ணை அவன் யூஸ் பண்றது இல்ல, கனவில் அவன் வேறொரு கண்ணை யூஸ் பண்ணிதான், கனவுக்குன்னு ஒரு கண்ணு இந்திரியங்கள் வருது, அந்த கரணங்களை யூஸ் பண்ணி தான் கனவு காண்கிறான். எங்க கனவு காண்கிற பாக்குறானா இல்லையா, அவன் எந்த கண்ணுங்க யூஸ் பண்றான், இந்த கண்ணத்தை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருச்சு. அப்ப அங்க பாருங்க, கனவு உலகத்துக்குன்னு ஒரு கரணம் வேற படைக்கப்படுகிறது. அது அந்த கரணத்தை வச்சுதான் அவன் கனவு உலகத்தை பார்க்க முடியும். அந்த கரணம் விஷயங்கள் எல்லாம் சொல்ற கரணம், அவன் கரணங்கள் அவன் பாக்குற விஷயம் எல்லாமே என்னது, தன்னை தவிர்த்து வேறாக பாக்குறானா இல்லையா, அதனாலதான் பயப்படுறான். சப்போஸ் அந்த விஸ்வனுக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு உதாரணத்துக்கு சொல்ற, சப்போஸ் விஸ்வனுக்கு நல்லா தெரியுது இந்த கனவுல வர்றது நான் தான், அப்ப அவன் என்ன பண்ண மாட்டான், எதற்கும் பயப்பட மாட்டான். இதுதான் போன கிளாஸ்ல சொன்னேன் நானு. இப்போ அத்தியாசம், அவன் என்ன பண்றான் கனவு உலகத்துல, தன்மேல் தைஜசனை, விஸ்வம் என்ன பண்றான், தன்மேல் தைஜசனை ஏற்றி வைத்து உலகத்தை கனவு உலகத்தை பார்க்கிறான். இப்ப இந்த இடத்துல அத்தியாசம் என்ன பண்றான், அத்தியாசம் நடைபெற்றிருக்கிறது. அத்தியாசம்னா ஏற்றி வைத்து காணுதல். இப்ப நம்ம ரெண்டு விதமான ஏற்றி வைத்து காணல்ல கனவுங்கிறது என்னங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணிக்கணும். இப்ப ஏற்றி வைத்து காணல் அப்படின்னா ரெண்டு விதமான, சோபாதிக்க அத்தியாசம், நிரூபாதிக்க அத்தியாசம் ரெண்டு இருக்கு. ஏற்றி வைத்தல ரெண்டு இருக்கு, சோபாதிக்க அத்தியாசம், நிரூபாதிக்க அத்தியாசம். இதெல்லாம் பிகினிங் பாஷ்யத்தில் இந்த வேர்டெல்லாம் கேட்டு வச்சீங்கன்னா அடுத்த ஒரு உபனிஷத் பாஷ்யம் போகும்போது கொஞ்சம் ஈஸியா புரியும். ஏற்றி வைத்தல் என்பது இரண்டு வகை. கனவுல என்ன நடைபெறுதுன்னு இப்ப பாக்குறோம். இப்போ நீங்க சோபாதிக்க அத்தியாசத்துக்கு நான் உதாரணம் சொல்றேன். இப்ப நீங்க ரோட்ல போறீங்க, காணல் நீரை பாக்குறீங்க, கிட்ட போய் பாக்குறீங்க, அது காணல் நீர் தெரிஞ்சிருது, அந்த ஞானம் ஏற்பட்டுருச்சு, ரோட்ல இருக்கிறது காணல் நீர் தெரிஞ்சிருச்சு. நீங்க மறுபடியும் கார்ல ஏறி போறீங்க, திருப்பி காணல் நீர் தெரியுதா இல்லையா, தெரியுதா இல்லையா, அதுதான் சோபா. ஞானம் ஏற்பட்டதற்கு பிறகும் அத்தியாசம் தொடர்ந்தால் ச உபாதி சோபாதிக்க. ஞானம் ஏற்பட்டதுக்கு இப்ப சூரியன் ஒரு இடத்துல இல்ல, சுத்திட்டு ஒரு இடத்துலதான் இருக்குது, பூமி தான் சுத்துது, ஞானம் ஏற்பட்டுச்சா இல்லையா, ஆனா பார்த்தா சூரியன் ஒரு இடத்துல நிக்கிற மாதிரி நிக்குது, அதுதான் போற மாதிரி இருக்குது, அது என்னது, சோபாதிக்கம். ஞானம் ஏற்பட்டதற்கு பிறகும் நமக்கு என்ன தோணும், அந்த அத்தியாசம் கண்ணுக்கு தெரிகிறது, பர்செப்ஷன் இருக்கு அப்படின்னா அது பேர் சோபாதிக்கம். அப்ப நிரூபாதிக்கம்னா போயிடும். இப்ப நீங்க தூரத்துல மாலை நேரத்துல கைட்ட பாம்பா பாக்குறீங்க, கிட்ட போய் பாக்குறீங்க, லைட் அடிச்சு பாக்குறீங்க, அது என்னன்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு, கயிறுன்னு தெரிஞ்சு போச்சு. மறுபடி பாம்பா வாங்க தெரியும், தெரியாதா? ரெண்டுமே அத்தியாசம் தானே, ரெண்டுமே அத்தியாசம் தானே. சோ ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அப்ப அங்க ஞானம் ஏற்பட்டதுக்கு அந்த இடத்துல பொருள் அங்கு இருக்காது. அப்ப அது என்ன அத்தியாசம், நிரூபாதிக்க அத்தியாசம். நிரூபாதிக்க உபாதி போயிரும், அந்த எது ஏத்தி வச்சது அது போயிரும். ஆனா காணல் நீர் எக்ஸாம்பிளையோ இல்ல ஸ்கை பாக்குறீங்க ப்ளூ கலர், நீங்க ஏரோப்ளைன்ல போய் பாக்குறீங்க, அங்க பார்த்தாலும் வெள்ளையாத்தான் தெரியுது. ஆனா ஆகாயத்தை எட்டி பாத்தீங்கன்னா அது எப்படித்தான் தெரியுது, ப்ளூவா தான் தெரியும். ஆக மேல போய் அது ப்ளூ இல்லைன்னு நீ நெகேட் பண்ணிட்டீங்கன்னா கூட என்ன கலர் தெரியுங்க, ப்ளூ கலர் தெரியுது. இப்ப கடல் ப்ளூவா தெரியுது, நீங்க ஷிப்ல போறீங்க, போனா ப்ளூ கலர் எங்க தெரியும் நினைக்கிறீங்க, எல்லாமே இங்க என்ன கலரோ அதான் தெரியுது. ஆனா இன்னும் கொஞ்சம் தள்ளி தூரத்துல பாத்தீங்கன்னா என்ன தெரியும், ப்ளூ கடல் தெரியும். சோ ஞானம் எந்த அத்தியாசத்துல ரெண்டு வகை சொல்றேன். ஒன்னு அத்தியாசம்ங்கிறது அஜ்ஞான காலைதான் நடக்கிற விஷயம், ஒன்றின் மேல் ஒன்னை ஏற்றி காணுதல் அத்தியாசம். அதுக்கு யார் மெயின் காரணம், உபாதி தானே காரணம். இப்போ ஒரு பையன் கிறிஸ்டல ரெட் கலர்னு சொல்றான் அப்படின்னா அது யார் அந்த இடத்துல உபாதி, தன்னுடைய ரெட் கலரை கொடுத்தது செம்பருத்தி உபாதி. நீங்க பாருங்க, செம்பருத்தி உபாதிய
அவனுக்கு அந்த பையனுக்கு ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் பக்கத்திலே உபாதி இருந்தாலும் கிறிஸ்டல் சிவப்பு கலர்ல தெரிஞ்சாலும் அந்த பையனுக்கு என்ன தெரியும்? ரெட் கலர் நாட் பிலாங்ஸ் டு கிறிஸ்டல். Even though he is sawing the red crystal only, he is seeing only. அதை பார்த்து எதை பார்த்துட்டு இருக்கான்? ரெட் கலர் கிறிஸ்டலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த பையனுக்கு என்ன ஞானம் ஏற்பட்டது? ரெட் கலர் இந்த கிறிஸ்டலுக்கு சொந்தமானது அல்ல, அது செம்பருத்திக்கு சொந்தமானதுன்னு அறிவு ஏற்படுதா இல்லையா? அதை போல அது என்னது? தொடரும் சோபாதிக்கம் அத்தியாசம். நிரூபாதிக்க அத்தியாசம் என்ன? அதுக்கப்புறம் அது இல்லாம போயிடும். இப்ப கனவு என்பது ரெண்டுல அத்தியாசம் தானே. யார் யார் மேல ஏற்றி வச்சா? விஸ்வன் மேல தைஜஸாக ஏற்றி வச்சுட்டான். கனவு கண்டு முடிந்ததற்கு பிறகு நிரூபாதிக்க அத்தியாசம். அப்படிதான். கனவு காண்கிற வரைக்கும் தான் அவன் என்ன ஏத்தி வச்சு உட்கார்ந்துருக்க முடியும். கனவில் இருந்து வெளியில வந்துட்டான் அப்படின்னா அங்க என்ன ஆயிருது? அந்த உபாதி தன்னுடைய வேலையை அங்கு செஞ்சாலுமே அவனுக்கு என்ன தெரியாது? என்ன தெரியுது அவனுக்கு? நான் கண்டது கனவு. அந்த ஞானம் அவனுக்கு அது தெரிந்து விடுகிறதா இல்லையா? அதை போல இப்ப எதுக்கு கனவு சொன்ன அப்படின்னா, இதை கனவுங்கிறத புரிஞ்சுலாம். இப்ப வேதாந்த படிக்கும் போது வருவோம் சப்ஜெக்டுக்கு. இதான் கன்க்ளூஷன் ஆஃப் த கிளாஸ். இப்போ வாழ்க்கையில் அஞ்ஞானத்தின் காரணமாக பிரம்மத்தின் மேல் உலகத்தை ஏற்றி வைத்து, உலகம்தான் சரீரத்தை எது வேணா எடுத்துக்கலாம். இப்ப அந்த ஆத்மாவின் மீது சரீரத்தை எடுத்துக்கலாம். சரீரத்தை ஏற்றி வைத்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சரீரம் நான் என்ற பாவனையோடு வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப நமக்கு ஞானம் ஏற்பட்டதற்கு பிறகு அந்த உபாதி என்ன பண்ணும்? தொடர்ந்து இருக்கும். சரீரத்துலதான் பேசுவோம், சரீரத்துலதான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். அப்ப என்னது? சோபாதிக்க அத்தியாசம் ஆயிடும். சரீரத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், சரீரத்தோடு நான் டிரான்சாக்சன், சரீரத்தை வச்சு நான் டிரான்சாக்சன் பண்ணிட்டு இருந்தாலும், நான் தான் பேசினேன், நான் தான் சொன்னேன்னு சொன்னாலும், சூரியன் ஒரு இடத்தில் நிக்கல போற மாதிரி தோணினாலும், சூரியன் ஒரு இடத்துல தான் இருக்குன்னு எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதை போல நான் சரீரத்திலிருந்து டிரான்சாக்சன் பண்ணினாலும், சரீரத்திலிருந்து பேசுறேன், சரீரத்திலிருந்து மனதில் 1008 பிரச்சனைகள் தெரியுது, புத்தியில் 1008 இயலாமை எனக்கு தெரியுது, மனதில் 1008 பிரச்சனைகள் தெரியுது, புத்தியில், இந்திரியங்களில், உடலில், நோய், வியாதி, ஜரா, வயோதிகம், எல்லா கஷ்டங்களையும் சரீரத்தில் இருந்து நான் அனுபவித்துக் கொண்டு இருந்தாலும் என்ன தெரியும்? ஸ்கை இஸ் நாட் ப்ளூன்னு எப்படி தெரியுதோ, காணல் நீர் அங்கு இல்லின்னு எப்படி தெரியுதோ. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னா, காணல் நீர் ஸ்கை வெள்ளி எடுத்துக்கலாம். கிட்ட போனா அது எப்படி நமக்கு ஷெல்லு தான் எப்படி அந்த அது மாதிரி அல்ல. ஏன்னா கிட்ட போனா தெரிஞ்சு போயிடும். அது அந்த மாதிரி இல்லாம அது வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இது என்னது? சோபாதிக்க அத்தியாசம் தொடரும். ஞானம் ஏற்பட்டதற்கு பிறகும் சரீரம் விட்டு பிரிஞ்சு ஓடி போயிருமே என்ன? நான் சரீரம் இல்லைன்னு தெரிஞ்சோன்ன நல்ல வேலை, எல்லாரும் அப்படியே ஞானம் ஏற்பட்டு சரீரத்துக்கு பிரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க. அப்புறம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காது இல்லைங்களா? ஞானம் ஏற்பட்டு நான் வேற சரீரம் வேற, டக்குன்னு போய் சரீரம் என்னை விட்டு நிரூபாதிக்க போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எப்படி இப்ப பாம்பு காணாம போச்சோ அந்த மாதிரி சரீரம் காணாம போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ, how can you teach? So அத்தியாசத்துல how can you listen? how the ஞானம் can be hand over to another generation? ஞானம் ஏற்பட எல்லாம் பட்டு 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 ஓடி போயிட்டாங்கன்னா அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் யாருக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லைங்க. சோ என்ன புரியணும்னா, ஏற்றி வைத்தல 2 விதம் இருக்குது. நான் ஏற்றி வைத்தது சோபாதிக்க அத்தியாசம். அது ஞான காலத்துக்கு பிறகும் இந்த சரீரத்தோடு இருக்கிற தொடர்பு தொடரும். ஆனா என்ன அறிவுடன் தொடரும்? நான் பார்ப்பது காணல் நீர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, காணல் நீர் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் இறங்கி போய் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்து குடிக்கலான்னு நினைக்க மாட்டோம் இல்லையா? காணல் நீர் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், பஸ்தர ரோட்ல தண்ணி இருக்கு போய் கால கழுவிக்கலான்னு கூட இறங்கிருப்போம். பாட்டில வச்சு குடிக்க மாட்டோம். கால் கழுவிக்கலாம், தண்ணி இருக்குது என்னடா அப்படின்னு அதை யூஸ் பண்ணலாங்கிற புத்தி காணல் நீர் தெரியாத வரைக்கும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் காணல் நீர் கண்ணுக்கு தெரியும், ஆனால் அங்க பிரவிற்த்தி இருக்காது, நிவிருத்தி இருக்காது, பிரவிற்த்தி இருக்காது, ரெண்டுமே வச்சுக்கலாம். அதை போல இந்த சரீரத்தோட பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரீரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அவன் சரீரத்தினுடைய மாற்றங்கள்
என்ன தெரியுது அவனுக்கு? எப்படி காணல் நீர் கண்ணுக்கு தெரிந்தாலும் அதை அவன் யூஸ் பண்றதுக்கு போக மாட்டானோ, அதே போல் இந்த சரீரத்தில் அவன் வாழ்ந்து கொண்டு, ஏன்னா அத்வைதத்துக்குள் வந்த நிலை சொல்றேன், அத்வைதத்துக்குள் நிலைக்குள் வந்தவர்களுக்கு சரீரத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் என்ன தெரியும் அவங்களுக்கு? சரீரத்தினால் நான் பாதிக்கப்படாத ஆத்மஸ்வரூபம். அப்படிங்கும் போது சரீரத்துடைய பிரச்சனைகள் அவரை பாதிக்காது. காணல் நீர் எப்படி கார் விட்டு இறங்கி போய் தண்ணி கொண்டு வரலான்னு பிரச்சனை கொடுக்காதோ, ஏன்னா அறிவு இருக்கு. காணல் நீர் நம்ம இறங்கி போக கூடாது. அப்ப அந்த அறிவு எப்படி அவனுக்கு அது யூஸ் ஆகுதோ? காணல் நீர் தெரியும், ஆனா அவன் பிரவர்த்திக்க மாட்டான். அதை போல இது சரீரம் நான் அல்ல அப்படிங்கிற அறிவுடன் இருந்தாலும் அவர் சரீரோட என்ன பண்ணி ஆகிறோம்? we are traveling with that சரீரம் only, பட் அது நம்மை பாதிக்காது. எதை போல காணல் நீரை நோக்கி எப்படி பிரவர்த்தி இல்லையோ அதை போல இந்த சரீரத்தில் நமக்கு என்ன இருக்காது? நான் பிரவர்த்திக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்காது. இதுதான் என்ன சொல்றாரு அவரு. இதுக்கப்புறம் 2 லைன் இருக்காது, அடுத்த கிளாஸ்ல பாத்துக்கலாம். அதாவது அடுத்த ஈஸி தான் மீனிங். அதுக்கப்புறம் அந்த மந்திரத்துல பாத்தீங்கன்னா நாரதர் கேட்பாரு, அல்பத்துக்கு டெபினிஷன் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நாரதர் கேட்பார், சொல்லி முடிச்சு நாரதர் கேட்பாரு, யோவை பூமா தத்து அமிர்தம் அவர் சொல்லி முடிச்சிருவாரு. சொன்ன சனத்குமார் சொன்ன நாரதர் வருவாரு, என்ன கேட்பாரு? சக பகவக, அந்த இடத்துல இருந்து நாரதர் கொட்டேஷன் எழுதிக்க. சக பகவக கஸ்மின் பிரதிஷ்டித இதி ஸ்வே மகிம்னி எதிவா ந மகிம்னி இதி. அதுக்கு மட்டும் மீனிங் எழுதிக்கலாம். பகவக கூப்பிடுறாரு நாரதர், இறைவா. சக பூமா, இவ்வளவு நேரம் பூமான்னு சொன்னீங்களே, இப்ப சத்துங்கிற வேர்டு பிரம்மனுக்கு என்னென்ன வேர்டு பார்த்துட்டு இருக்கிறோம்? சத்து, இப்ப பூமா. ச பூமா தத்துவம் கஸ்மின் பிரதிஷ்டித இதி. இந்த பூமா எதுலதான் பிரதிஷ்டியா இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கு ஆதாரம் தான் என்ன? இது எதுல அமர்ந்திருக்குது? எதில் இருக்கை பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு அவர் கேட்டுருவார், நாரதர் கேட்டுவார். ஏன்னா பாக்குற எல்லாமே இன்னொன்னு டிபெண்ட் பண்ணி இருக்குதே, இது மட்டும் இதுக்கு யாரு ஆதாரமா இருக்கிறது அப்படின்னு ஒரு கேட்பாரு. அதுக்கு அவர் சொல்ற பதில் ஸ்வே மகிம்னி. அதோட மீனிங் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம், மீனிங் மட்டும் எழுதுங்க. ஸ்வே மகிம்னி எதிவா ந மகிம்னி இதி. அதாவது ஸ்வே மகிம்னா தன்னுடைய மகிமையினாலேயே அது இருக்கிறது, தன்னுடைய பெருமினாலேயே அது இருக்கிறது, அதையே அது சார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அல்லது எதிவா அல்லது ந மகிம்னி இதி. அதற்கு ஆதாரமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அதை நான் விளக்க அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். என்ன சொல்றாரு? கான்ட்ரடிக்ஷன் வருது பாருங்க. ஸ்வே மகிம்னி திஷ்டதி எழுதிக்கலாம், அது தன்னுடைய மகிமிலேயே திஷ்டதி. we are adding the word திஷ்டதி, அங்க அந்த வேர்டு கிடையாது, புரியறக்கா நான் சொல்றேன். ஸ்வே மகிம்னி திஷ்டதி யாரு? பூமா. பூமா பிரம்ம தத்துவம் ஸ்வே மகிம்னி திஷ்டதி ஒண்ணு அப்படின்னா அது தன்னுடைய பெருமையிலேயே அது இருக்குது, தன்னுடைய இருப்பை தானே பெறுகிறது, தன்னிடமே அது இருப்பு வச்சிருக்குன்னு அர்த்தம். அது அந்த அர்த்தம். இன்னொன்னு எதிவா அல்லது அப்படின்னு சொல்லலாம், அல்லது இன்னொரு விதம் எப்படி சொல்லலாம்? ந மகிம்னி அப்படின்னு என்னது? அதற்கு ஆதாரமே கிடையாது, அதற்கென்று ஆதாரம் கிடையாது. ஸ்வே மகிம்னி நிக்குது அப்படின்னாங்க. இப்ப நீங்க ஒரு புக்க பாக்குறீங்க, புஸ்தகம் இருக்கிறது. இப்ப நாம உட்காந்து ஒன்னொன்னா கிழிக்கிறோம். கிழிச்சோம்னா என்ன சொல்றோம்? பேப்பர் இருக்கிறது. முதல்ல என்ன இருந்தது? புஸ்தகம் இருக்கிறது. அதெல்லாம் கிழிச்சு போட்டோம்னா பேப்பர் இருக்கிறது. தீ வச்சு பத்த வச்சிட்டோம்னா அங்க என்ன இருக்குது? சாம்பல் இருக்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் அந்த என்ன ஆயிட்டே வருது? அதனுடைய இருப்பை சத்தான்னு சொல்றது. புஸ்தகம் தன்னுடைய இருப்பை வேற எங்கேயோ பெற்றிருக்குது. பேப்பர் தன்னுடைய இருப்பை தனக்குன்னு இருப்பு அதுக்கு இல்ல, அதனாலதான் அது காணாம போகுது. எங்க ஒரு பொருள் தனக்குன்னு இருப்பு இருந்தா அதை யாராவது அழிக்க முடியுமே இல்ல. அப்ப புஸ்தகம்ங்கிறது காணாத போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் நீங்க எந்த பொருளை பார்த்தாலும் அது தன்னுடைய இருப்புக்கு ஏன்னா ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா ரெண்டு அம்சங்க. இப்ப நீங்க ஒரு பொருளை பாக்குறீங்க அப்படின்னா இது பென்சில்,
அடுத்து அது இருக்கிறதுன்னு ஒரு அம்சம், 2 அம்சம் இருக்குது. ஆச்சா, இப்ப பென்சில் புஸ்தகம் இருக்கிறது அப்படிங்கும் போது அந்த புஸ்தகம் தன்னுடைய இருப்புக்கு வேற எதையோ இருந்து பெறுது ஆதாரத்தை. அடுத்து பேப்பர் ஆச்சு. அது ஏன் புஸ்தகம் ஏன் பேப்பர் ஆச்சு? ஏன் புஸ்தகம் புஸ்தகமாகவே இருக்க முடியல? அதுக்கு சொந்தமா இருப்பே கிடையாது. அது வேறோட விருந்து வாங்கி வச்சிருந்தது. அது கிழிச்சோன்னு என்ன ஆயிடுச்சு? அந்த புஸ்தகம் தன்னுடைய இருப்பை அங்கு காணா போச்சு. அப்புறம் பேப்பர் வந்தது. பேப்பர் இருக்கிறதுன்னு சொல்றோம். அந்த இருக்கிறது அம்சத்தை எடுத்து போயிட்டு பேப்பர்ல போய் பாருங்க, அந்த பேப்பருக்கு அது சொந்தமானது அல்ல, அது தன்னுடைய இருப்பை வேற எங்கேயோ இருந்து பெறுகிறது. அதனாலதான் பேப்பரை தீ வச்சோன்னு என்ன ஆயிடுச்சு? பேப்பர் காணாம போச்சு. அடுத்து என்ன வந்தது? சாம்பல். அந்த சாம்பலும் தன்னுடைய இருப்பை வேற எங்கேயோ இருந்து பெறுகிறது. ஏன்? தண்ணி ஊத்தி கரைச்சு பூமியில ஊத்தி பாருங்க, சாம்பல் அங்க என்னாச்சு? காணாம போச்சு. சோ எந்த பொருளை பார்த்தீங்கன்னாலும் அதுக்கு 2 அம்சம் இருக்குங்க. ஒன்னு அந்த பொருள், அடுத்தது அதனுடைய இருத்தல். பென்சில் இருக்கிறது, அந்த பென்சில் தன்னுடைய இருப்பை வேற எங்கேயோ இருந்து பெறுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருளை எடுத்தீங்கனாலுமே, செல்போன் இருக்கிறது, இந்த செல்போன் இருக்கிறதுங்கிறது தன்னுடைய இருப்பை வேற எங்கேயோ இருந்து பெறுகிறது. அந்த வேற எங்கேயோ இருந்து பெறுகிறது பாத்தீங்களா? இருக்கிறது, அந்த வேற எங்கேயோ அது தன்னுடைய இருப்புக்கு எதையும் சார்ந்து இல்லை. அப்படி புரிஞ்சுக்கலாம். அதுனா அது அவ்வளவுதான் நான் புரிஞ்சுக்க வேண்டியது. அது என்னங்கன்னு கேட்கக்கூடாது. அதுதான் சப்ஜெக்டே, அதுதான் பூமா, அதுதான் சத்து, அதுதான் பிரம்மம், எல்லாமே அதுதான். அதுதான் இருப்பு, அதுதான் சத்து, அதான் சித்து, அதுதான் ஆனந்தமாக 3 சொரூபத்தோடு மூன்றுமே அதைத்தான் குறிக்குது. அந்த ஏதோ ஒன்று பெருது பாத்தீங்களா? அது ஸ்வதிஷ்டதி ஸ்வமகிமி திஷ்டதி. அது திஷ்டதி அவருக்கு அது இன்னொன்னு சார்ந்து இல்லை. இப்ப நீ இதெல்லாம் பாக்குறதுல இன்னொன்னு சார்ந்திருக்கு. அது எதையும் சாராதது. அது என்னது? ஸ்வமகிம்னி. இதெல்லாம் பரமகிம்னி, வேறொரு மகிம்னியில் இது இருக்குது. ஆனா அது ஸ்வமகிம்னி அப்படின்னு சொல்லலாம். இல்ல, அதுக்கு என்ன கிடையாது? ஆதாரமே அதுக்கு கிடையாது. தன்னுடைய ஆதாரத்தை தன்னிடமே பெறுகிறதுன்னு சொன்னாலும் சரிதான், அதுக்கு ஆதாரமே கிடையாதுன்னு சொன்னாலும் சரிதான். அப்படிங்கறத யார் டீச் பண்ணி முடிக்கிறா? சாதாரண ஆளா? சனத்குமாரன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ.